கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரொம்பவே சாஃப்டாக நல்லா டேஸ்டான ஒப்புட்டு வீட்லேயே நம்ம அருமையாக செய்யலாம். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 1/4 கிலோ கடலப்பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா கழுவிட்டு ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கிலோ மைதா மாவு கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்ச மாவு இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும். இப்போ கொஞ்சமாக அது கூட ஆயில் சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க இழுத்து விட்டு. இப்போ நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ குக்கர் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி பருப்பு எடுத்து நசுக்கி பாருங்கள். இப்போ கரெக்டாக வெந்துருச்சு. இது மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ வெல்லத்தை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிக்கங்க. இப்போ வெல்லத்தில் இருந்த தூசு மண்ணெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு பருப்பும் வெல்லமும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இது ஒரு கை விடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கங்க. இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா கெட்டியாக வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அளவு கெட்டியானா போதும். இப்போ இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பால்ஸாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி பால்ஸாக எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரு இல்லைன்னா ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவி வச்சுருங்க. இப்போ மைதா மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை அதில் வச்சிடலாம். இப்போ இது மாதிரி கையில் எடுத்துக்கங்க. கையில் எடுத்துகிட்டு இது மாதிரி மூடிக்கங்க. நல்லா இழுத்து விட்டு மூடிக்கங்க. இப்போ இதை இந்த கவரில் வச்சுட்டு கை வச்சு நல்லா தட்டி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிட்டு வாங்க ஓரமாக. இதே மாதிரி ஓரமாக இப்படி தட்டிகிட்டே வாங்க. இப்போ கவரோட இன்னொரு பகுதியை எடுத்து இந்த மாவை மூடி உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஒப்புட்டு நல்லா மெலிசாக வந்துடும். இதை கவர்லேருந்து அப்படியே எடுத்துட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா அதில் போட்டுருங்க. போட்டு அதை சுற்றி நல்லா எண்ணெய் விட்டுக்கங்க. இப்போ எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒப்புட்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.